வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அப்புறம் ஹாலிடே ஸ்பெஷல் ஒரு பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஓடிஜிலையும் செஞ்சிருக்கேன், அதே மாதிரி பேன் யூஸ் பண்ணி ஸ்டவ்லையும் செஞ்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஓடிஜி இல்லாதவங்க அதே மெத்தட்ல பேன்ல எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பா இந்த ஹாலிடேல, இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன்ல, இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பனானா கேக்கோட மெயின் இன்கிரிடியன்ட் என்னங்கிறது பார்த்துடலாம். வாழைப்பழம், முட்டை, சர்க்கரை. இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிலோ கணக்கில் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் 2 பழங்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி பழம் ஒவ்வொரு சைஸில் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் மாறிடும். நான் இன்னைக்கு வந்து நல்லா பழுத்த பழம் 1/2 கிலோ வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். அதனால நீங்கள் எந்த வாழைப்பழம் வாங்கினாலும் சரி 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ வாழைப்பழத்துக்கு 1/2 கிலோ சர்க்கரை, ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்ல தான் இருக்கணும். 1 கிலோ பழம் எடுத்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 6 முட்டை, அதாவது 1/2 கிலோ வாழைப்பழத்துக்கு 1/2 கிலோ சர்க்கரைக்கும் 6 முட்டை தேவைப்படும். இதுதான் இந்த பனானா கேக்கோட மெயின் இன்கிரிடியன்ட்டே. இப்போ வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்சதா எடுத்தாதான் உங்களுக்கு கேக்ல வந்து அந்த கட்டி கட்டியா வராம நல்லா ஜெல்லா உங்களுக்கு ஒரே மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ தோல் நல்லா உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பீட்டர்ல பீட் பண்ண சௌரியமா இருக்கும். நீங்க கையில வந்து விஸ்க் வச்சு பண்ற மாதிரி இருந்தா கூட பழத்தை வந்து நல்லா ஃபோக் வச்சு நல்லா குத்தி மசிச்சிருங்க. நல்லா கனிஞ்ச பழமா இருந்தா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். சர்க்கரையும் உள்ள சேர்த்து வாழைப்பழமும் சர்க்கரையும் நல்லா ஒன்று சேர்ந்து ஜெல் மாதிரி வந்துடணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பழம் வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விதை மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் கெட்டியா வரும். அது வந்து உங்களுக்கு கேக்ல ஃபீல் ஆகும். ஸோ இப்போ அதை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு முட்டையை தனியாக வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. எந்த கேக் ரெசிபி ஆகட்டும் முட்டையை வந்து நம்ம சேர்த்து ஒன்றா ஊற்றக்கூடாது. ஒரு சில கேக் ரெசிபி தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு முட்டையாக தான் ஊற்றணும். உங்களுக்கு அப்போ தான் வந்து நல்லா அந்த பீக்காக வரும் அந்த கேக்கோட பேட்டர். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ முட்டையும் ஒரே டைமில் உள்ளே ஊற்றுனீங்கன்னா லிக்விட் ஆயிரும், தண்ணி மாதிரி ஆயிருமோ ஒழிய அந்த க்ரீமி நேச்சர் வராது. அதனால ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் நல்லா பீட் பண்ணி திக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 6 முட்டையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா க்ரீமாக ஒரு மாதிரி நல்லா ஃபோமியாக இருக்குது. இந்த பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா ஃப்ளோர் தான் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூட சாக்லேட் எசன்ஸும் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது சாக்லேட் மிக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கறதுக்காக சாக்லேட் மிக்ஸ் 1 டீஸ்பூனும் வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட மாவு சேர்க்க போகிறோம். இனி மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண மாட்டோம், ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா 350 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 350 கிராம் மாவு நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்த அப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவும் இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர் வந்து 10 கிராம், அதாவது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக 10 கிராமுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. 10 கிராம் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா 5 கிராம். ஸோ பேக்கிங் சோடா 5 கிராம், பேக்கிங் பவுடர் 10 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறமா எலாச்சி பவுடர், ஏலக்காய் தூள் வந்து வாசத்துக்காக நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது உங்கள் அளவு தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்த அப்புறமா தான் கடைசியாக சன்ஃப்ளவர் ஆயில் 250 ml சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நம்ம ஃபர்ஸ்ட் வாழைப்பழமும் சர்க்கரையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணவே கூடாது. நல்லா சாஃப்டாக மாவு நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக தான் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் வந்து ஆட் பண்ணுறப்ப தான் அந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க, இல்லை எண்ணெய் ஒரு இடத்துல அப்படியே தங்கிரும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஜிலையும் செய்ய போகிறேன், அதே மாதிரி ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சும் செய்ய போகிறேன். ஸோ 2 மெத்தடுமே காமிக்கிறேன். மாவு வந்து இதே மாவு தான், நம்ம 2ஆக குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் இன்னைக்கு பேக்கிங் ட்ரே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோன்வேர் எடுத்திருக்கேன். நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பேப்பர் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஹீட்டில், அதாவது 230 டிகிரியில் வந்து பேக் பண்ண போகிறேன். 45 மினிட்ஸ் ஆயிரும்.
10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மேலே வைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வாசர்லாம் கழட்டிட்டு வைக்கலாம். இல்லாட்டி ஒரு ஏர் டைட்டாக இருக்கிறது சூடு வெளியே வராத அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்திரத்தை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனுக்குள்ளே கீழே ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. டேரெக்டாக அந்த பாத்திரத்தை அடியில் மேலே வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். ஸோ இது ரேக் மேலே வச்சு மூடி வச்சுருங்க. கேக் நம்ம இடையில வந்து குக் ஆயிடுச்சான்னு திறந்து பார்த்தாலே வந்து கேக் ரைஸ் ஆகாமல் கீழே வந்து அமுங்கிரும். ஸோ வந்து இப்போ அவன்லேயும் வச்சாச்சு. இப்போ பாருங்க பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு 230 டிகிரி செல்சியஸில் வந்து. ஸோ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுவும் குக் ஆயிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் பெரிய ட்ரேயில் மாற்றிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு பொடிஞ்சு போயிடும். நீங்கள் சூடாக இருக்கிறப்ப கட் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ளேவர். நீங்கள் பேக்கரிஸ்லாம் சாப்பிட்டுப்பீங்க பனானா கேக்குன்னு சொல்லிட்டு, சேம் அதே மெத்தட் தான் இது. அவங்க யூஸ் பண்ணுற அதே இன்க்ரீடியன்ஸ் ரேஷியோ தான் நம்மளும் இன்னைக்கு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம பேனில் செஞ்சதுமே டேஸ்ட்லாம் எந்த வேரியேஷனுமே இருக்காது. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு அருமையான ட்ரீட் இது. அது இல்லாமல் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் கண்டிப்பாக லீவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ரிலாக்ஸாக நம்ம அவங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டீ டைமுக்கு இல்லை கெஸ்ட் வராங்க அந்த மாதிரி இருந்தால் கூட இது வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஸோ டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கலந்தி சேனல் நிறைய கேக் ரெசிபிஸ் பண்ணிட்டோம். ரீசெண்டாக வந்து நம்ம பேக்கரி ஸ்டைல் புட்டிங் செஞ்சுருக்கோம், கோகோனட் பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட் தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கலந்தி சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.